பணித்துளிகள் ஆகஸ்ட் 14, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அழகாய் உடைக்கப்பட்டது. தியான வசனம் சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இன்றைய பணித்துளிய எழுதினவங்க தங்களுடைய சாட்சியை நம்மோடு பகிர்ந்துக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இஸ்ரவேல் தேசத்தில் எங்கள் அகழ்வாராய்ச்சி பணி நடந்து கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கடைசியாக எங்கள் பேருந்து வந்து நின்றது. அந்த இடத்தின் மேற்பார்வையாளர் அந்த ஸ்தலத்தில் நாம் எதை கண்டறிந்தாலும் அவைகள் 1000 ஆண்டுகளுக்கு யார் கையும் படாமல் இருந்தவைகள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார். அங்கு கண்டெடுக்கப்பட்ட உடைந்த மண்பாண்டங்களை பார்க்கும்போது நாங்கள் சரித்திரத்தை கையில் தொடுவது போல உணர்ந்தோம். அதன் பின்பு அந்த உடைந்த மண்பாண்டங்களை பணி செய்யும் இடத்திற்கு கொண்டு போய் அவைகளை ஒன்றிணைக்க முயற்சி செய்தோம். அவைகளின் பணி மிக தெளிவான ஒன்று. அந்த பணியாளர்கள் ஒருங்கமைத்த அந்த உடைந்த மண்பாண்டங்கள் உடைந்து போனதை நேர்த்தியாய் ஒன்று சேர்க்க விரும்பும் தேவனுடைய சிந்தையை அழகாக பிரதிபலித்தது. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 31:12, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போனாலேன் என்கிறார். இந்த சங்கீதத்தை அவர் எந்த சூழ்நிலையில எழுதினார் என்னும் தகவல் இல்லை என்றாலும் அவர் புலம்புவதை வைத்து அவருடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையை அறிய முடிகிறது. இந்த சங்கீதம் தாவீது மேற்கொண்ட அபாயம், சத்துருக்கள் மற்றும் விரக்தியினால முற்றிலும் உடைக்கப்பட்டதை விவரிக்கிறது. அவர் எங்கு உதவிக்காக நாடினார்? 16ஆம் வசனத்துல தாவீது தேவனிடத்தில் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று கதறுகிறார். அந்த சூழ்நிலையில தாவீதின் நம்பிக்கையா நின்ற தேவன் இன்னும் உடைந்து போனவைகளை ஒன்றிணைக்க போதுமானவராயிருக்கிறார். எரேமியா 48 வசனங்கள் 38-39 மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும், ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்று என்று அலறுகிறார்கள், அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவரை ஆண்டவர் உடைப்பதையும் தாவீதின் விஷயத்தில் அவருடைய பகைஞர்கள் உடைப்பதையும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடவும் அவரை முழுமையாய் நம்பவும் வேண்டும் என்பதே அவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில உடைக்கப்பட்டதாய் உணர்றீங்க? அந்த கடினமான நேரங்கள்ல தேவன் உங்களுக்கு எப்படி உறுதுணையா இருந்தார்? நாம் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.